அழுவதை பார்த்து அபி வந்து மனசு மாறுறாங்க. உடனே அபி என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து குட்டி சார் வந்து அணு வந்து பார்க்க வைக்கணும். அணுவால் குட்டி சார் இல்லாமல் இருக்கவே முடியாது. அவர் வந்து போனால் என்ன, நம்ம அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லாக்கிட்டையும் பேச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அப்பாவுக்கு இப்போல்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் அப்பாவை நல்லா டாக்டர்கிட்டயே காட்டணும், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்கணும். அது மட்டும் கிடையாது, அந்த பாண்டியன் தொல்லை தாங்கவே முடியல, அப்பாவை ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டே இருக்காரு, அதனால் வந்து அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடும், அதனால் நம்ம இந்த ஊரை விட்டு போகிறது தான் நல்லது அப்படின்னு எல்லா அதிர்ச்சி. என்ன அபி நீ எப்படி சொல்கிற, நீ தானே இந்த ஊருக்கு வரணும்னு அடம்பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. நான் தான் அடம்பிடிச்சேன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இப்போ நான் தான் போகலான்னு சொல்கிறேன். அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அத்தை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, முக்கியம்தான், அதனால தான் சொல்கிறேன், அங்கே போனால் நல்ல டாக்டர் கிட்ட காட்டலாம், நம்ம எதுக்காக இங்கே வந்தோம், அவங்க தொல்லை தாங்க முடியாமல் தானே வந்தோம், மறுபடியும் அங்கே போனால் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், யார் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன வந்தது, நம்மளுக்கு என்ன தேவையோ அதுதான் யோசிக்க முடியும். என்னத்தை அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம், சிவராமனோட உடம்பு நல்லா இருக்கணும் தான் நான் எப்போவுமே நினைப்பேன், அவன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னோடனே, அப்போ என்ன நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இது சரியாகுமா, அங்கே போய் பொழப்புக்கு என்னப்படும், அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, அத்தை இருக்காங்க, பாய் கடை இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. சரிம்மா முதல்ல நீங்கள் போங்க, அப்புறம் நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து அபியும் வந்து இங்கே அணுவும் வந்து போயிடுறாங்க அவங்க அத்தை வீட்டுக்கு. அவங்க அத்தையோட இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி உடனே வந்து நீ வந்து குட்டி பாஸை சந்திக்கணும் புரியுதா அப்படின்னோடனே, நான் குட்டி பாஸை சந்திக்கணுமா, அதுக்கு தான் இங்கே வந்தியா, ஆமாம் அதுக்கு தான், எனக்கு நல்லா தெரியும் குட்டி பாஸ் உன் மனசில் இருக்காரனோ, அதனால் அவரை சந்தி, அப்போ தான் உனக்கும் நிம்மதியாக இருக்கும் அவருக்கும் நிம்மதியாக இருக்கணும்னா, சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. கோயிலுக்கு வர சொல்கிறாங்க. இங்கே ராகவும் வந்து ஆகாஷும் வராங்க. ஆகாஷ் வந்து நிஜமாகவே என்னால் நம்பவே முடியல, என்ன பார்க்க இவ்வளோ தூரம் நீங்கள் கிளம்பி வந்தீங்க, உண்மையிலே வந்து நான் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்காக கிளம்பி வந்ததோட நீங்கள் பார்க்க வந்தீங்க பாருங்கள், அதுதாங்க கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, வானத்தில் பறக்கணும் போல் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க அதான் நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, அபி வந்து எவ்வளோ நேரம் தான் பேசுவாங்க, டைம் ஆகல கிளம்ப வேணாவா, நான் போய் இப்போவே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறேன் அப்படின்னோடனே, உனக்கு கொஞ்சமாவது இங்கே இருக்கான்னு கேட்டுறாதீங்க, எனக்கு நிறையவே இருக்குது, அந்த மாதிரி வார்த்தையை கேட்டிங்கன்னா செமையாக டென்ஷன் ஆகிடுவேன். சரி உனக்கு முதல்ல இதெல்லாம் தெரியுமா, காதல்னா என்னன்னு தெரியுமா, என்ன காதல்னா, அதான் பார்க்குறேனே ஒருத்தர் விரும்புகிறாங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகிறாங்க, இதனை காதல், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது புரியுதா, காதல்னா ஒரு விதமான நேசம், அந்த நேசம் வந்து உணர்வுபூர்வமாக வந்து அனுபவிக்கிறவங்களா தெரியும், உனக்கு என்ன தெரிய போகுது, நீ யாராவது லவ் பண்ணியிருந்தா தானே, பாஸ் மட்டும் ரொம்ப லவ் பண்ணியிருக்கீங்களோ எல்லாரையும் அப்படின்னு, நானும் லவ் பண்ணினாலும் எனக்கு லவ்வோட ஃபீலிங்ஸோ அதோட வலியும் என்னன்னு தெரியும், ஆனால் உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது, இப்போவே ரொம்ப நாள் கழித்து வந்து பிரிஞ்சு பேசுகிறாங்க, அப்போ அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும், அதை புரிஞ்சுக்காமல் நீ இருக்க, இருந்தாலும் டைம் ஆகுதுல அப்படி போக பார்க்குறாங்க, உடனே பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே அப்படி என்ன பண்ணுறாங்க, ராகவ் மேலே வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணுற மாதிரி விழுந்துடுறாங்க. உடனே தன்னை அறியாமல் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிடுறாங்க. ராகவும் ஹக் பண்ணிடுறாரு. 2 பேருமே ஒருத்தர் தன்னை அறியாமல் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம். அடுத்து வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு விலகுறாங்க. சரி நான் போக வேணாம் சொன்னேன்ல, நீங்கள் சும்மா இருங்க சார், நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் புரியுதா, இன்னும் 10 நிமிஷம் தான் போய் தான் ஆகணும், இல்லைன்னா அத்தை இங்கே கிளம்பி வந்துடுவாங்க, அப்புறம் இப்படி சந்திக்கிறது கூட சந்திக்க முடியாமல் போயிடும். ஓ அப்படி சொல்கிறியா, ஆமாம் அப்படின்னோடனே, சரி ஓகே போய் எட்டி பார்க்கலாம் சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. நீங்கள் மட்டும் எட்டி பார்க்குறீங்க, நான் அவங்க முடிச்சுட்டாங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே 2 பேருமே அப்படியே எட்டி பார்த்துட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் இதில்